சிங்கப்பெண் சீரியல்ல ஒரு வழியா நம்ம மலர்மணிக்கு வந்து ஹாஸ்டல்ல யாரோ ஒருத்தர் கர்ப்பமா இருக்காங்க. அது யார கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது ஆனந்தி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆனந்தி வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கத நம்ம மலர்மணி வந்து பாக்குறாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம ஆனந்தி தான் கர்ப்பமா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா ஆனந்தி நல்ல பொண்ணு, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இருக்க வாய்ப்பு இல்ல. நம்ம தப்பா நம்ம ஆனந்தி நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர்மணி வந்து விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரெஜினாவை சந்தேகப்படுறாங்க. அந்த ரூம்ல இருந்து தான் வாமிட் சவுண்ட் கேக்குது. ஆனந்தியா இருக்க வாய்ப்புல ரெஜினாவா இருக்குமோ? ரெஜினா தான் வெளியெல்லாம் போயிட்டு வரா. ஒருவேளை அவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோரமணி வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களோட கேங், அதாவது நம்ம ஆனந்தியோட கேங்கே கூட்டு வச்சு கேட்க போறாங்க. யாரு கர்ப்பமா இருக்கா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. எல்லாரும் இல்ல இல்லன்னு சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்குறீங்க, யாரு போய் வாங்கினா எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, யாரு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க. நம்ம ஆனந்தி வந்து எல்லா உண்மையும் மனோரமாட்டியாட்டு சொல்லணும். அவங்களும் மகளா தான் நம்ம ஆனந்தியை பாக்குறாங்க. நம்ம ஆனந்தியும் அவங்கள அம்மாவா தான் பாக்காங்க. இப்படி இருக்கிற நேரம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும். நம்ம ஆனந்திக்கு யார் அநியாயம் பண்ண அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம மனோரமணி வந்து கண்டுபிடிப்பாங்க. அது மகேஷும் தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம ஆனந்தியையும் மகேஷையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.